எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் வாழை படத்துடைய அஃபீஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜோடைய 4வது படம். அண்ட் உண்மையை சொல்லணும்னா அவருடைய கடைசி படமான மாமன்னன் எனக்கு அவ்வளவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் உண்மை. இப்போ வாழை இது ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் கபிலன் செல்லையாவுடைய போஸ்டர்ஸ் ஃபார் திஸ் மூவி. அவர் விட்ட ஒவ்வொரு போஸ்டர்ஸுமே அவ்வளோ அழகாக ஆயில் பெயிண்டிங் மாதிரி கவிதை மாதிரி இருந்துச்சு. அந்த வாழைங்கிற விஷயத்தை வச்சு அழகாக விட்டுருந்தார் ஒவ்வொரு போஸ்டருமே. அண்ட் சனாவுடைய சாங்ஸ் அவ்வளோ அழகாக மனசு விடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சாரி, ஏன்னா எல்லா சாங்ஸ்க்கும் என்னால் கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியல சுச்சுவேஷன்ஸ்னால. ஸோ அதுக்கு மன்னிச்சிக்கங்க. ஸோ ட்ரெய்லர் அமேசிங்லி 3 minutes விட்டுருக்காங்க. ஓகே, வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஏய் ஏய் சோனியா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. என்ன? இல்லை, இந்த காய்ச்சமை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா, இல்லை உலகம் பூரா இருக்காள? ஏன் ஏக்கில் அப்படி கேட்க? இல்லை, வேறு எந்த ஊர்லேயும் இந்த காய்ச்சல் இல்லைண்ணா. நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல? அதான் கேட்டேன். சனா, நிக்கலா விமல், nice shots. அம்பேத்கர், இந்த தட்டுற சத்தம். Something very interesting is inside. திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கயாவது போய் சாவு போ. Oh. Wow, beautiful shot, man. Okay. As usual, மாரி செல்வராஜுடைய அந்த சில விஷயங்கள், சில குறியீடுகள் அதெல்லாம் எப்பயும் போல் படத்துக்குள்ளே அங்கங்கே இருக்குது. எதிர்பார்த்தது மாதிரி மாரி செல்வராஜுடைய கடைசி 2 படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்டாக ரொம்ப பெரிய படம். கர்ணனும் சரி, மாமன்னனும் சரி. ஃபஸ்ட்டு படமான அந்த பரியரும் பெருமாளில் தான் கதிரும் அப்போ தான் ரைசிங் ஆக்டராக உள்ள வர டைம். அண்ட் கயலானந்தி எல்லாமே அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டாக இல்லாமல் ஒரு வளர்ந்து வர ஆக்டர்ஸை வச்சு ஒரு நல்ல கதையை வச்சு ஒரு ஹிட்டு செம்மையான படம் கொடுத்துருப்பாரு. அதுதான் பரியரும் பெருமாள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே எனக்கு ஃபீல் ஆகுது. செகண்ட் மாதிரியும் தேர்டு மாதிரியும் இல்லாமல் பெரிய ஸ்டார், ரொம்ப பெரிய ஸ்டார் கேஸ்டெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. லீடிங் ஆக்டர்ஸாகவே கலையரசனும் அண்ட் நிக்கலா விமல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி அந்த பசங்க ஒரு 2-3 பசங்க காட்டுறாங்க போஸ்டர்லேருந்து. ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து அந்த போஸ்டர்ஸில் எல்லா போஸ்டர்ஸ்லையும் பெரும்பாலும் இந்த பசங்களை தான் காமிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அந்த பசங்க நிக்கலா விமல், கலையரசன், ஸோ அந்த பசங்க. ஸோ இவங்களை வச்சு ஒரு அழகான ஒரு ப்ளே இன் வில்லேஜ். அது என்ன கதைன்னு கெஸ் பண்ண முடியல சத்தியமாக.
வாழை அந்த டைட்டிலை வச்சு அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த வாழை மரங்கள், இந்த வாழைத்தோப்பு, ஸோ அந்த 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 வாழை சீப்பு, ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த பையன் வந்து அந்த கடைசியாக அந்த தண்ணிக்குள்ளே அந்த அந்த வாழை சீப்பை வந்து தூக்கி போடுறான். சம்திங் ஒரு மாதிரி அன்கெஸபிளாக இருக்குது ஸ்டோரி இப்போ காட்டப்பட்ட வரைக்கும். 3 நிமிஷம் காட்டினாலும் 3 மினிட்ஸ் காட்டினாலும் என்ன ஸ்டோரிங்கிறத பெரும்பாலும் கெஸ் பண்ண முடியல. அந்த சனா வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. அந்த மேளம் வச்சு போட்டிருந்த பீஜம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கர்ணனில் அந்த மஞ்சனத்தி புராணம்லாம் அந்த அதை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அகைன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நல்லா வந்து போட்டிருக்காரு. மற்றபடி சில ஷார்ட்ஸ் எல்லாம் சினிமோட்டோகிராஃபி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸாக நல்ல அழகாக ஒரு வில்லேஜில் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகாக ஷார்ட்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகான ஷார்ட்ஸை வந்து சினிமோட்டோகிராஃபி மூலியமாக வந்து வச்சு நல்ல விஷுவல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிக்கேலா விமல் வந்து கடைசியாக நான் பார்த்த படம், அவங்களோட படம் வந்து குருவாயூர் அம்பல நடைகள், அவங்க தான் பார்த்தேன். ரீசெண்டாக அதை ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க அந்த படத்து மூலயமா. பட் இதில் வந்து டோட்டலாக ஒரு வில்லேஜுகள் அந்த ஃபேஸ் ஷேடே வந்து ஒரு வேறு மாதிரி வந்து மாறி இருக்கு. கலையரசன் ஆப்வியஸ்லி வந்து அவர் பெர்ஃபார்மர், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறைய படங்களில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மன்றத்தில் ட்ரெய்லர் வந்து அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸை கொண்டு அழகான மியூசிக்கை வச்சு அழகான சினிமோட்டோகிராஃபியை வச்சு மிக்ஸ் பண்ணி கலந்து வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. அண்ட் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் படத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கும்போது தான் இப்போ ட்ரெய்லரே விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனாக நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். மாரி செல்வராஜ் வந்து மாமன்னனில் வெட்டதை இங்கே பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.